Taste the Daily. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே பழுதடைந்துள்ள மின்மாற்றி காரணமாக அந்த வழியே பயணிக்கும் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். மேலக்கீரப்பாளையத்தில் சாலையோரம் உள்ள மின்மாற்றியை தாங்கி நிற்கும் 2 மின்கம்பங்களும் மிகவும் சேதமடைந்து எப்போது வேண்டுமானாலும் முறிந்து விழும் நிலையில் உள்ளது. இதுகுறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், திறனற்ற திமுக அரசின் மின்வாரிய அதிகாரிகள் மக்கள் பிரச்சினைகளை கவனிக்காமல் அலட்சியப்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் கால்வாயில் அடைப்பு காரணமாக மழை நீருடன் கழிவுநீரும் கலந்து சாலையில் தேங்கி நின்றதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். தேரடி பகுதி, பஜார் சாலை, அச்சரப்பாக்கம் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் மழை நீருடன் கழிவுநீரும் சேர்ந்து தேங்கி மக்களை அவதிக்குள்ளாக்கி வருகிறது. இதுகுறித்து புகார் அளித்தும் விடிய அரசு நகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என மக்கள் குற்றம் சாட்டினர். நாகப்பட்டினம் தலைஞாயிறு ஊராட்சி ஒன்றியம் மணக்குடி வையாபுரியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற அரசு மருத்துவ முகாமில் அமர்வதற்கு போதிய இருக்கை வசதிகள் இல்லாததால் நோயாளிகள் அலைக்கழிக்கப்பட்டனர். மேலும் 17 வகையான நோய்களுக்கு மருத்துவம் பார்ப்பதாக கூறிய நிலையில் இரத்த பரிசோதனை மற்றும் கை கால்களின் வலிக்கு மட்டும் மருத்துவம் பார்த்ததாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இறுதியில் ஸ்டாலின் மாடல் அரசின் ஆட்சியர் ஒரு சில நோயாளிகளுக்கு உபகரணங்கள் வழங்கி போட்டோஷூட் நடத்தியது மக்களிடையே வேதனையான வேடிக்கையை ஏற்படுத்தியது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே மர்ம விலங்கு கடித்து 45 செம்மறியாடுகள் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொங்கரப்பட்டு கிராமத்தில் பிரகாஷ் என்பவரின் ஆட்டுப்பட்டியில் வளர்க்கப்பட்டு வந்த 43 செம்மறியாடுகள் மற்றும் 2 வெள்ளாடுகள் உயிரிழந்து கிடந்ததோடு மேலும் 15 ஆடுகள் காயமடைந்திருந்தன. கடந்த 40 நாட்களில் மர்ம விலங்குகள் 8 முறை கடித்ததில் இதுவரை 5 கன்றுக்குட்டி, 80 ஆடுகள் உயிரிழந்துள்ளது அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதை வச்சுதான் நாங்க சாப்பிடணும், எங்க குழந்தைங்கள வளர்க்கணும். 10 லட்சம் ரூபாய்க்கு மேல இன்னைக்கு நஷ்டப்பட்டு நாங்க நிக்கிறோம். நாங்க வேற வழியே இல்லை சார். 10 வருஷமா இந்த தொழிலை தான் பண்ணுறோம். மதுரை மாநகராட்சி ஆணையாளர் வீட்டு முன்பு போராட முயன்ற பொதுமக்களை ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை வலுக்கட்டாயமாக கைது செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. மதிச்சியம் பகுதியில் மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தை தனியார் ஆக்கிரமிப்பு செய்வதை கண்டித்து பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றதாக தெரிகிறது. இந்நிலையில் ஆக்கிரமித்த பகுதியை மூட முயற்சிப்பதற்கும் தனியாருக்கு ஆதரவாக செயல்படும் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் ஆணையாளர் இல்லத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த பொதுமக்கள் முயன்றனர். அப்போது ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினர் அராஜகமாக பொதுமக்களை கைது செய்தது பலரையும் அதிர்ச்சியடைய வைத்தது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வாரச்சந்தை பகுதியில் உலாவந்த காட்டெருமையால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். அண்ணாசாலை பகுதியில் வார இறுதி நாளான ஞாயிற்றுக்கிழமையொட்டி வாரச்சந்தை நடைபெற்றது. இந்த வாரச்சந்தையில் காட்டெருமை ஒன்று சுற்றித் திரிந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். தொடர்ந்து சில மாதங்களாக வனவிலங்குகள் குடியிருப்பு பகுதிகளுக்குள் நுழைந்து மனிதர்களை தாக்கும் சம்பவம் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திறனற்ற திமுக ஆட்சியில் வனத்துறையினர் அலட்சியத்துடன் செயல்படுவதால் வனவிலங்குகள் நகர்ப்பகுதிக்குள் நுழைவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல் மாநகராட்சியின் 1வது வார்டு பகுதியில் குடிநீர் குழாய் அமைக்க விடாமல் தடுத்த நபரை கண்டித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாலத்திருப்பதி குடியிருப்பு பகுதியில் திருப்பதி என்பவருக்கு சொந்தமான இடத்தில் மாநகராட்சி சார்பில் குடிநீர் குழாய் அமைக்க கணேஷ் பாலு என்பவர் எதிர்ப்பு தெரிவித்து வீடுகளை இடித்து விடுவேன் என கூறி மிரட்டல் விடுத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் தாராபுரம் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.